Hi friends, again உங்களுக்காக ஒரு மேஜிக்கல் சீடை வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எஃபெக்டிவான வெயிட் லாஸ் ரெசிபிங்க இது. நீங்கள் கண்டிப்பாக குண்டா இருக்கீங்க, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். 100% ரிசல்ட்டுக்கு நான் கேரண்டி. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அண்ட் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றத கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டுமே இந்த ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மேஜிக்கல் சீட் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளாக்ஸ் சீடுன்னு சொல்லுவோம். தமிழில் இதை ஆலி விதைன்னு சொல்லுவோம். எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கிற இந்த விதையை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் ஈஸியாக அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை யாரெல்லாம் சாப்பிடலாம் யாரெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு வானொலி எடுத்துக்கலாம். அதில் 200 கிராம் அளவுக்கு நான் ஃப்ளாக்ஸ் சீட் சேர்த்துக்கிறேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீடை நம்ம அப்படியே யூஸ் பண்ணவே கூடாதுங்க. அதுக்கு உடம்புக்கு ரொம்பவும் கெடுதல் மட்டும் இல்லை, இது நம்ம சாப்பிட்றதுக்கான பயனே இருக்காது. இதை நம்ம லேசாக வறுத்து எடுத்து தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதில் அவ்வளோ புரதச்சத்து இருக்குது, நல்ல கொழுப்பு சத்து இருக்குது, நார் சத்து அதிகமாக நிறைஞ்சி இருக்குது. முக்கியமாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களாம் இது கண்டிப்பாக இந்த சீடு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நல்லா இப்போ வெடிச்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மூட்டு வலி இருக்கிறவங்க, ஹார்மோனல் இம்பேலன்ஸ்லாம் இருக்கிறவங்க, பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கவங்களாம் இந்த சீட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கண்டிப்பாக அப்படின்றத சொல்லிடுறேன். தைராய்டு இருக்கா உங்களுக்கு, நீங்கள் ப்ரெக்னென்ட் லேடியா, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் இதை யூஸ் பண்ணவே கூடாதுங்க. உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்குது, ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்போ நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா அதை ஆற விட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க அரைக்கும் போது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச உடனே இதை இமிடியேட்டாக நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிடணும். இதை 2 விதமாக நம்ம சாப்பிடலாம். முதல்ல ஃபர்ஸ்ட் மெத்தடை பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை உடனே மாற்றியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு டைட் கண்டெய்னரில் இதை போட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை 8லேருந்து 10 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னரில் தான் இருக்கணும். இது நீங்கள் வெளியில் ஓப்பனாக வச்சிங்க அப்படின்னா இதோட சத்துக்கள் மொத்தமும் போயிடும். அதனால் கண்டிப்பாக ஏர்டைட் கண்டெய்னர் யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தடில் லூக்வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதில் ஃப்ளாக்ஸீட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒத்துக்கணும். இது ஒத்துக்கலை அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஏற்படும், கிராம்ஸ், அதாவது அப்டமினல் பெயின்லாம் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி தைராய்டு பேஷண்ட்ஸ், ப்ரெக்னென்ட் லேடிஸ், அலர்ஜி ஏதாவது இருக்குங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு கேஸ் ப்ராப்ளம் வந்துச்சுனாலும் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இதில் ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அப்புறம் உங்களோட கொழுப்பை குறைக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக ஆக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃப்ளாக்ஸீடை பொறுத்த வரைக்கும் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கெலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காதுங்க. கொலஸ்ட்ராலை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட கொலஸ்ட்ரால் இன்னும் இன்க்ரீஸ் பண்ண விடாமல் இது தடுத்து நிறுத்தும். இந்த ஃப்ளாக்ஸீடை நீங்கள் கண்டிப்பாக வறுத்து அரைச்சி தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா இதில் ஃபைட்டிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்படி இல்லைனா நீங்கள் இதை முளைக்கட்டி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுற மெத்தட் கூட ரொம்ப கரெக்டான மெத்தட் தான். ஃப்ளாக்ஸீட் வாட்டர் ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம பாடியில் இருக்க டாக்ஸினை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிங்க. இதை குடிச்சிட்டு 1 ஹவர் கழிச்சு தான் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். அது போல் நீங்கள் கண்டினியூஸாக செஞ்சுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க. வெயிட் லாஸ் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான கர்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு கர்ட் எடுத்துக்கலாம். புளிச்ச தயிர் வேண்டாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டும். இப்போ இது கூடவே ஃப்ளாக்ஸீட் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, அதிகமாக சேர்த்துடாதீங்க. இந்த ஃப்ளாக்ஸீட் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்பு இருக்க தண்ணியை அதிகமாக அது உறிஞ்சிடுங்க. அதனால் கண்டிப்பாக அதிகமாக தண்ணி குடிக்கணும். நீங்கள் இந்த ஃப்ளாக்ஸீட் எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் அதிகமாக தண்ணி குடிங்க. இது ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. டெய்லி நம்ம வாட்டரில் தான் இதை கலந்து குடிக்கணும்னு இல்லை. ஒரு நாள் தண்ணியில் கலந்துட்டு ஒரு நாள் இப்படி தயிரில் சாப்பிடுங்க. ரொம்பவே டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம இந்த வெயிட் லாஸை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் இந்த ரெசிபி ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுணுங்க. ஏன் அப்படின்னா இது காற்றுல நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணவே கூடாது. இந்த சீடை அப்படி எக்ஸ்போஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க சத்து மொத்தமும் போயிடும். ஸோ உடனே சாப்பிட்டுடுங்க. வெயிட் லாஸ் அப்படின்னாலே கண்டிப்பாக எதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. சிப்ஸ் பேக்கெட்ஸு, அப்புறம் ஃப்ரைட் ஐட்டம்ஸு, வெளியில் அவுட் சைட் ஃபுட்ஸு, ஆயிலில் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸு, பஜ்ஜி, போண்டா இந்த மாதிரி ஐட்டம்ஸு, ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது பெப்சி, 7up இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக ஐஸ் வாட்டர் குடிக்காதீங்க. ஆல்கஹால் தொடாதீங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கேரண்டிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.